காலை வணக்கம். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஐயா எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஆமாங்க, ஒரு சிறுவன் அழகான நாய்க்குட்டி ஒன்றை வளர்த்து கொண்டு வந்தானா. அந்த நாய்க்குட்டி ஒரு நாள் அவன்கிட்ட இருந்து துள்ளி குதித்து ஓடியதாம். ஓடி வந்த நாய்க்குட்டிய ஒருவர் எடுத்து வைத்து கொண்டாராம். அந்த சிறுவனுக்கு நல்லா தெரியும், அந்த நாய்க்குட்டிய திரும்பவும் அவர்கிட்ட இருந்து மீட்டு கொள்ளணும்னா அதுக்கு ஒரு கிரையும் செலுத்தணும்னு. அதனால அந்த மனுஷன் இடத்துல போய் என்ன பிரைஸ் பே பண்ணணுமோ அதை பே பண்ணி திரும்பவும் அந்த நாயை அந்த மனுஷன் இடத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்தானாங்க. ஆமாங்க, ஏசாயா 44:22 ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று. எப்படி மீட்டிருக்கிறாரு தெரியுமா? 1 பேதுரு 1:19 இப்படியாய் சொல்லுகிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று. ஆமாங்க, ஏசப்பா நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தி, ஆமாங்க, தம்முடைய தூய ரத்தத்தை கிரயமா செலுத்தி நம்ம மீட்டு கொண்டிருக்கிறாருங்க. அவருடைய அளவிட முடியாத அந்த அன்பிற்காக நாம் மனதார இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ நமக்கு உதவி செய்யும்படி அவரிடத்துல கேட்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வாருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இது இந்த காலை வேளையிலுமாய் தகப்பனே, உம்முடைய அளவிட முடியாத அன்பிற்காக ஆண்டவரே அப்பா, உம்முடைய மகா பெரிய இரக்கத்திற்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காக அப்பா உம்முடைய தூய ரத்தத்தை சிந்தி, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை கிரயமாக செலுத்தி ஆண்டவரே எங்களை மீட்டு கொண்டிருக்கிறீரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற உமக்கு பிரியமில்லாத காரியங்களை கர்த்தர் நீர் அகற்றி போடும்படியாய் செபிக்கிறோம். உமக்கு பிரியமாய் உமக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.